சிங்கப்பூர்ல நீங்க ஒர்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எஸ் பாஸ், இ பாஸ் இல்ல ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ ஏஜென்சி மூலமா அப்ளை பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து நிறைய பேர் வந்து ட்ரஸ்டபுளா நான் கம்பெனில இருந்து பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லிடுவாங்க என்னதான் இருந்தாலும் நீங்களும் உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் ஒர்க் பாஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா எம்ஐஎம் வெப்சைட் வரும். அதுல உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபின் நம்பர் இருந்ததுன்னா ஃபின் நம்பரை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ஆல்ரெடி சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணல இல்ல ஆல்ரெடி சிங்கப்பூருக்கே வரலன்னா உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் பெண்டிங்னு காட்டும் ப்ளூ கலர்ல. அந்த மாதிரி பெண்டிங் காட்டியிருக்குன்னா அவங்க உண்மையிலேயே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு மீனிங். இல்ல அந்த மாதிரி எதுவுமே காட்டலன்னா அவங்க அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். இல்ல வந்து இன்வேலிட்னு ரெட் கலர்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு மீனிங். இல்ல வேலிட்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல டிக் காட்டிடுச்சுன்னா உங்களோட பாஸ் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க சிங்கப்பூருக்குள்ள வந்துடலாம் அந்த ஐபிஏ வச்சு. ஸோ இதுதான். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்புக்கு அரவிந்த்குமார் அபிஷியல் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய். சிங்கப்பூர்ல நீங்க ஒர்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எஸ் பாஸ், இ பாஸ் இல்ல ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ ஏஜென்சி மூலமா அப்ளை பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து நிறைய பேர் வந்து ட்ரஸ்டபுளா நான் கம்பெனில இருந்து பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லிடுவாங்க என்னதான் இருந்தாலும் நீங்களும் உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் ஒர்க் பாஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா எம்ஐஎம் வெப்சைட் வரும். அதுல உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபின் நம்பர் இருந்ததுன்னா ஃபின் நம்பரை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ஆல்ரெடி சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணல இல்ல ஆல்ரெடி சிங்கப்பூருக்கே வரலன்னா உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் பெண்டிங்னு காட்டும் ப்ளூ கலர்ல. அந்த மாதிரி பெண்டிங் காட்டியிருக்குன்னா அவங்க உண்மையிலேயே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு மீனிங். இல்ல அந்த மாதிரி எதுவுமே காட்டலன்னா அவங்க அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். இல்ல வந்து இன்வேலிட்னு ரெட் கலர்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு மீனிங். இல்ல வேலிட்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல டிக் காட்டிடுச்சுன்னா உங்களோட பாஸ் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க சிங்கப்பூருக்குள்ள வந்து